வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனல் அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறது தான். எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ வருவதற்குள் நான் சமைச்சு முடிச்சிருப்பேன், நீ வர்றதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருப்பேன், நீ வர்றதுக்குள்ள நான் புறப்பட்டு போயிடுவேன், நீ வர்றதுக்குள்ள நான் அஞ்சு நாட்டை என்ன செஞ்சிருப்பேன், சுத்தி பார்த்திருப்பேன், பயணம் செஞ்சிருப்பேன். இந்த மாதிரி நீ வருவதற்குள் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பேசுறத எப்படி பேசலாங்கிறதா நமக்கு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த செயலானது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. பாருங்க, நான் சமைச்சு முடிச்சிருப்பேன், நான் படிச்சு முடிச்சிருப்பேன், நான் புறப்பட்டு போயிருந்திருப்பேன், நான் 5 நாட்டை சுத்தி பயணம் செஞ்சிருப்பேன். இது எல்லாம் இனிமே தான் நடக்க போகுது. அப்ப இது எல்லாமே இப்ப நம்ம பேசுறோம், ஆனா நடக்கிறது எப்ப? ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இதை எப்படி சென்டென்ஸ்ல அமைச்சு பேசலாங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீ வருவதற்குள் அப்படின்லாம் நம்ம இப்போ சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? நீ வரத்துக்குள்ள நான் சாப்பிட்டுருப்பேன், நீ வரத்துக்குள்ள நான் போயிருப்பேன், நீ வரத்துக்குள்ள நான் படிச்சிருவேன், இல்லை நீ வரத்துக்குள்ள தூங்கிடுவேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னா, பை த டைம். பை த டைம் அப்படின்னா குள் அப்படின்னு அர்த்தம். பை த டைம்னா என்னங்க அர்த்தம்? குள். எதுக்குள்? நீ வர்றதுக்குள்ள, இல்லை நீ போகிறதுக்குள்ள, இல்லை அடுத்த மாசத்துக்குள்ள, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்குதான் பை த டைம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பை த டைம் ஆர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1. இதுல 2 ஸ்டேட்மெண்ட் வரும். ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. ஸ்டேட்மெண்ட்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். அப்ப 2, இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த பை த டைமோட சேர்ந்து வர ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணுங்க. எழுதிடுறேன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். எது? இந்த பை த டைமோட சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? அடுத்ததா ஒண்ணு வருது பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் 2. இதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சென்டென்ஸ் ஈஸியா அமைக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் 2 எந்த டென்ஸ்ல இருக்கணும்? இனிமே தான் நம்ம செய்ய போறோம். அப்ப அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கும். எதிர்காலத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிருப்பேன், அந்த விஷயமே நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனா அதை நம்ம இப்ப பேசுறோம். ஓகேங்களா? அதுதான் இது. எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குங்கிற செயலை எப்ப பேசுறோம்? இப்ப பேசுறோம், பிரசன்ட்ல பேசுறோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, பை த டைமோட வர ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸ்லயும், ஸ்டேட்மெண்ட் 2 அதுக்கப்புறம் பேசக்கூடிய சென்டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் பேச போறோம். ஓகேங்களா? அப்படியே கிராமர் அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்க வேணாம். சென்டென்ஸை நம்ம பார்க்கும்போது இவ்வளவுதானா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க சென்டென்ஸ் போலாம். இப்ப பாருங்களேன், நீ வருவதற்குள் நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன், நீ வரத்துக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன், சாப்பிட்டு முடிச்சிருவேன்னு சொல்றோம். இப்ப பாருங்களேன், இப்ப 2 ஃப்ரெண்டு பேசிக்கிறாங்க. இவங்க 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 வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருப்பாங்க. நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எத்தனை மணிக்கு வருவ? நான் ஒரு 8 மணிக்கு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி வா வா, நான் அதுக்குள்ள நான் என்ன பண்ணிருப்பேன், சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். நீ அதுக்குள்ள நீ 8 மணிக்கு வந்தீங்கன்னா நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவேன், நீ வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றோம். இது எப்ப சொல்றோம்? இப்ப பேசுறோம். இப்ப பேசுறோம், ஆனா நடக்கிற நிகழ்வு எப்ப? எதிர்காலத்துலதான் நடக்க போகுது. ஓகேங்களா? நீ இப்ப ஃப்ரெண்டும் பேசிக்கிறோம், நீ நாளைக்கு வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அப்ப நடக்கிற நிகழ்வு எல்லாமே எதிர்காலத்துலதான் நடக்க போகுது, ஆனா பேசுறது எப்ப? இப்ப பேசணும், பிரசன்ட்ல பேசுறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நீ வருவதற்குள், இந்த குள்ங்கிறதுக்கு என்ன போடணும்னு சொன்னோம்? பை த டைம். நீங்க சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். பை த டைம் எதுக்குள்ள?
நீ வர்றதுக்குள்ள இந்த பை த டைமோட வர சென்டென்ஸ் பாருங்க, இதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வர்றது ஒரு வேர்ப் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1. நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன், இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சாப்பிடுறது இங்க இங்க ஒரு வேர்ப் இருக்கு, இது ஸ்டேட்மெண்ட் 2. ஓகேங்களா, அப்ப பை த டைமோட வர ஸ்டேட்மெண்ட் எந்த டென்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. பை த டைமோட வர ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்ல போறோம். சாரி, பாருங்க. பை த டைம் நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல யூ, வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், யூ கம், அவ்வளவுதாங்க. இதுதான் பிரசன்ட் டென்ஸ். சப்ஜெக்ட், இது வேர்ப் 1. பாருங்க, நீ வர்றதுக்குள்ள நான் என்ன பண்ணி இருந்திருப்பேன், நான். திரும்ப இன்னொரு சப்ஜெக்ட் வரப்போகுது, ஐ. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன போடணும்னா, பாருங்க, சப்ஜெக்ட் கூட, இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வில் ஹாவ், அதுக்கப்புறம் verb 3 போடணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் போட்டோமா, நான் போட்டேன். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன போடணும், வில் ஹாவ், ஐ வில் ஹாவ். ஓகேங்களா, ஐ வில் ஹாவ் முடிச்சிருப்பேன், ஃபினிஷ்டு, முடிச்சிருப்பேன் எதை, சாப்பிட்டு. அப்ப ஈட்டிங்கிறது இந்த இடத்துல வேர்பு இல்லைங்க, இது ஜெரண்டா வந்துருக்கு. ஓகேங்களா, ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்திருக்கு, இது வேர்பு கிடையாது இந்த இடத்துல. இப்ப பாருங்க, பை த டைம் யூ கம், நீ வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸ்லயும், ரெண்டாவதா வர ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லணும். ஓகேங்களா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, நாம் அங்கே அடைவதற்குள், இல்ல நம்ம அங்க போகிறதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்றோம். இப்பதான் பேசுறோம். இப்ப பாருங்களேன், இப்ப 2 பேர் பேசிக்கிறோம், நாளைக்கு படம் ஒரு 2 மணிக்குன்னு வச்சுப்போம், 2 மணிக்கு மதியத்துக்கு. இப்ப இவங்க கேக்குறாங்க, நீ எத்தனை மணிக்கு வருவ, எங்க ஊர்ல பஸ் 1:30க்கு தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப நீ வர்றதுக்குள்ள, ஏன்னா 1:30க்கு பஸ் ஏறி இவங்க அங்க வரணும், டிராவல் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்களா, அப்ப லேட் ஆகும் இல்லைங்களா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நீ வர்றதுக்குள்ள அப்ப படம் ஆரம்பிச்சிருக்கும். இப்ப எப்ப பேசணும், இது இப்ப பேசுறோம், பிரசன்ட்ல 2 பேரும் பேசிக்கிறோம். எந்த நிகழ்வை, எதிர்காலத்துல நாளைக்கு நடக்க போற நிகழ்வை நம்ம இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பேசுறோம். அதுக்குதான் இந்த சிச்சுவேஷன். ஓகேங்களா, இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நாம் அங்கே அடைவதற்குள். இப்ப பாருங்க, நாமுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல, சாரி, பை த டைம். ஃபர்ஸ்ட் பை த டைம், நாமுக்கு இங்கிலீஷ்ல பி. ஒரு இடத்துக்கு போகிறது, அடையறதுக்கு நம்ம ரீச் சொன்னா நல்லா இருக்கும். வி ரீச். இங்க பாருங்க, இது சப்ஜெக்ட், இது வேர்பு 1. இதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நம்ம பை த டைம், நம்ம அங்க போகிறதுக்குள்ள, அங்கேங்கிற வார்த்தைக்கு தேர். பாருங்க, நாம் அங்கே போகிறதுக்குள்ள என்ன பண்ணிடும், படம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப படம் தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. த மூவி சப்ஜெக்ட் போட்ட உடனே இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல தானே சொல்லணும், ஏன்னா ஃபியூச்சர்ல தானே நடக்க போகுது, முடிஞ்சிருக்கும், படம் ஆரம்பிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். The movie will have, the movie will have, ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்டார்ட், START, ஸ்டார்ட். நம்ம verb 3 போட போறோம், அது கூட ed சேர்க்கணும், started. ஓகேங்களா, இப்ப பாருங்க, by the time we reach there, நம்ம அங்க போகிறதுக்குள்ள the movie will have started, அந்த படம் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. இந்த பாக்குற எல்லா சென்டென்ஸுமே இப்ப பிரசன்ட்ல பேசுறோம்.
ஆனா எப்ப நடக்க போகுது? ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஃபியூச்சர்ல நடக்க போகல, அது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அவளுடைய வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவ வீட்டை விட்டே போயிடுவான். நீ போகிறதுக்குள்ள அவ என்ன பண்ணிடுவா? வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், இதே மாதிரிதான் ரெண்டு ஃப்ரெண்டு இப்பதான் பேசுறோம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்களும் நானும் பேசுறோம்னு வச்சுங்களேன். இப்ப நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க? நீ போறதுக்குள்ள அவ வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றோம். எப்ப பேசுறோம்? இப்ப பிரசன்ட்ல பேசுறோம். ஆனா எப்ப நடக்க போகுது? ஃபியூச்சர்ல தான் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படி. ஏன்னா அவ புறப்பட்டு போயிடுவா, முடிஞ்சு போன விஷயம் தானே. எப்ப? ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? இப்ப இந்த சுச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம பை த டைம் வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நீ அவளுடைய வீட்டுக்கு போவதற்குள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ரெண்டாவதா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, பை த டைம், பை த டைம் போட்டுக்கிட்டோமா? சப்ஜெக்ட் யாரு? யூ. போகிறது, யூ கோ. எங்க? அவளுடைய வீட்டுக்கு. யூ கோ டு ஹர் ஹோம். நீ அவளுடைய வீட்டுக்கு போவதற்குள், இதுதாங்க அர்த்தம். நீ அவளுடைய வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவ என்ன பண்ணிடுவா? வீட்டை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ல வரும். அடுத்த சப்ஜெக்ட் ஷீ. இங்கதான் will have போடணும். she will have left home. அவ்வளவுதாங்க, left home. நீ அவ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவ என்ன பண்ணிருந்திருப்பா? வீட்டை விட்டு போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? got it? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, அடுத்த மாசத்துக்குள்ள புதிய ரோடு போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றோம். இப்பதான் பேசுறோம். இந்த ரோடு எப்ப முடிஞ்சும்? அடுத்த மாசத்துக்குள்ள இந்த ரோடு போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்த மாதத்திற்குள். இந்த இடத்துல நம்ம பை த டைம் தானே சொல்லுவோம். ஆனா இங்க வந்து மாசம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால டைம் சொல்ல வேணாம். அப்ப என்ன சொல்லிக்கலாம்? பை த நெக்ஸ்ட் மந்த். பை த நெக்ஸ்ட் மந்த்னா என்ன? அடுத்த மாசத்துக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க? புதிய ரோடு போட்டு முடிச்சிருப்பாங்க. தேன்னு வச்சுக்கலாம் சப்ஜெக்ட். தே வில் ஹாவ் built, கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்றோம். built, சாரி, LT. ஓகேங்களா? இது verb 3. சப்ஜெக்ட் will have, அதுக்கப்புறம் verb 3. ஓகேங்களா? அடுத்தது the new road, புதிய ரோடு. நியூ ரோடு. அவ்வளவுதாங்க. இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். இந்த ரோடு அடுத்த மாசத்துக்குள்ள அவங்க போட்டு முடிச்சிருப்பாங்க, இல்ல கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். பை த நெக்ஸ்ட் மந்த் they will have built the new road. ஓகேங்களா? got it? shall we go to the next sentence? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, நீ வர்றதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சிருவேன். நீ வர்றதுக்குள்ள நான் இப்ப நம்ம போன்ல பேசிக்கிறோம், ஃப்ரெண்டும் பேசிக்கிறோம். ஏய் நீ எப்ப வர? இப்ப உடனே வந்துருவேன், நீ வேலையெல்லாம் முடிச்சிருவியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நீ வர்றதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இது. பேசுறது பிரசன்ட்ல பேசுறோம், ஆனா நிகழ்வு ஃபியூச்சர்ல நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நீ வருவதற்குள் பை த டைம். பை த டைம் சப்ஜெக்ட் யார் இந்த இடத்துல? யூ. வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். அவ்வளவுதாங்க. நீ வர்றதுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான், ஐ. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன போடணும்? will have. ஐ will have. இங்க என்ன சொல்லியிருக்கோம்? வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஐ will have
completed, இன்னும் finished என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இது verb 3. ஓகேங்களா? I will have finished my work. நீ வரதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். By the time you come, I will have finished my work. ஓகேங்களா? Got it? Shall we go to the next sentence? உங்களுக்கு தேவைப்படுறதுக்குள்ள நான் காரை பழுது பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தான் ஒரு கார் வச்சிருக்கோம். நம்ம என்ன வச்சிருக்கோம்? கார் வச்சிருக்கோம். அதை கொண்டு போய் ரிப்பேர் கடையில கொடுக்குறோம். நம்ம கொண்டு போய் காரை கொடுத்துட்டு இவர்கிட்ட சொல்றோம், நீங்க கொஞ்சம் எனக்கு தேவைப்படுறதுக்குள்ள கொஞ்சம் காரை கொடுத்துருங்க அப்படின்னு இப்பதான் காரை விட்டுட்டு சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காரு தேவைப்படுறதுக்குள்ள நான் ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவேன். இப்ப புரியுதுங்களா? ஆனா ரிப்பேர் பண்ணி முடிக்கிறது எப்ப? இனிமேதான் அவர் செய்ய போறாரு. ஆனா பேசுறது இப்ப பேசுறோம். அந்த வேலை எதிர்காலத்துல முடிஞ்சிருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு தேவைப்படுவதற்குள் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். பை த டைம், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இனிமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பை த டைம் போட்டுக்கிட்டு யாரு சப்ஜெக்ட்? யூ. ஓகேங்களா? யூ. தேவைக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? நீட். யூ நீட். பை த டைம் யூ நீட். உங்களுக்கு தேவைப்படுறதுக்குள்ள, இது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுங்களா? இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான், ஐ, நான் பழுது பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஐ வில் ஹாவ். ஐ வில் ஹாவ் ரிப்பேர்டு. ரிப்பேர்டு இது verb 3ங்க. ஓகேங்களா? ஐ வில் ஹாவ் ரிப்பேர்டு த கார். அவ்வளவுதாங்க. பாருங்க, உங்களுக்கு காரு தேவைப்படுறதுக்குள்ள நான் காரை பழுது பார்த்து இருப்பேன், பழுது பார்த்து முடிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நடக்கிற எல்லா சென்டென்ஸுமே ஃபியூச்சர்ல நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பிரசன்ட்லயே சொல்றோம். ஓகேவா? காட் இட்? Shall we go to the next sentence? அவளுடைய பெற்றோர்கள் வர்றதுக்குள்ள அவ ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவா. அவளோட பெற்றோர் வர்றதுக்குள்ள அவ என்ன பண்ணிடுவா? ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவான்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், ரெண்டு ஃப்ரெண்டு பேசுறாங்க. இவங்க போய் இவங்களை கூப்பிடுறாங்க, விளையாடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க கூப்பிடுறாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, ஏ நீ அவளை போய் கூப்பிடுறியே, அவ ஹோம்ஒர்க் எழுதணும்ல, அவங்க அப்பா அம்மா வந்தா திட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த கூப்பிடுற ஃப்ரெண்டே என்ன சொல்லலாம்? நீ கவலைப்படாத, நம்ம கொஞ்ச நேரம் தான் விளையாடுவோம், இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வர்றதுக்குள்ள அவ ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. எப்ப பேசுறது? இப்ப பிரசன்ட்ல மூணு பேரும் பேசுறாங்க. எந்த நிகழ்வை? எதிர்காலத்துல ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இப்ப பேசுறாங்க மூணு பேரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவளுடைய பெற்றோர்கள் வருவதற்குள், பை த டைம். பை த டைம் கூட வர சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணுங்க, அதை மறந்துடக்கூடாது. பை த டைம் அவளுடைய, ஹர் பேரண்ட்ஸ், ஹர் பேரண்ட்ஸ் வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். பை த டைம் ஹர் பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் வர்றதுக்குள்ள அவ என்ன பண்ணிடுவா? அவ ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப she will have completed. She will have completed her homework. அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, by the time her parents come, அவளுடைய பேரண்ட்ஸ் வர்றதுக்குள்ள அவ ஹோம்ஒர்க், அவளுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? got it? Shall we go to the last sentence? Oh my god. சரி, இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நீங்கள்
நீங்கள் புதிய வீடியோ போடுவதற்குள் நாங்கள் எங்கள் வேலையை செய்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். முடித்து விடுவோம். இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க வீடியோ போடுறதுக்குள்ள நாங்க எங்க வேலையெல்லாம் ரெடியா செஞ்சு முடிச்சு ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி சொல்லாங்கிறத சொல்லுங்க. ஒன்னே ஒன்று பாருங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு செயல் ஃபியூச்சர்ல தான் நடக்குது. பாருங்களேன், இது நவ். பேசுறது இப்பதான் பேசுறோம். இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம், சொல்றோம். இப்பதான் பேசுறோம். ஆனா எதை பத்தி? ஃபியூச்சர்ல நடந்து முடிகிற விஷயத்த, ஃபினிஷ்டு, இது முடிகிற விஷயம், ஃபினிஷ்டு ஆக்ஷன். நம்ம சொல்ற ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஆனா எப்ப பேசுறோம்? இப்ப பேசுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரசன்ட்ல பேசும்போது இப்படிதான் பேசணும். பை த டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 பேசுறோம். அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் 2 பேசுறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் 2 தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்க போது. ஸ்டேட்மெண்ட் 1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்க போகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.